ஹலோ சுகர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ளே பாய் லவ் இன்னசென்ட் கேர்ள் நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். தேர்ட் பார்ட் மினி எஃப்எஃப். இது ஒரு எஃப்எஃப் ஆரம்பித்தேன், எல்லோரும் மறந்தே போயிருப்பீங்க. எனக்கு திட்டெல்லாம் நல்லா கேட்குது, நீங்கள் திட்டு நல்லா கேட்குது. ஓகேவா, ப்ளீஸ் டோன்ட் கெட் ஆங்க்ரி. நான் முடிச்சிடுறேன். ஓகே, இந்த பாட்டில் முடிக்க பார்க்குறேன், இல்லைனா நெக்ஸ்ட் பாட்டுக்குள்ளே முடிச்சிடுறேன்டா. ஓகேவா, அங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பார்த்திங்கன்னா அந்த சீனியர்ஸ்லாம் வந்து மிரட்டிட்டு போயிருப்பாங்க. அதோடு சரி, நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளாஸ்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஜேகேவும் வியும் அதை நோட் பண்ணியிருப்பாங்கடா, நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுடுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து அப்படியே கேன்டீன் பக்கம் போகிறாங்க. நீங்களா ஓகே கேன்டீன் போகலாமா, இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஜாயின் பண்ணணுன்னு சொன்னாங்களே அங்கே போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுஜியை பார்த்து கேட்குறீங்க. அவர் வந்துட்டு இல்லடி ஃபார்ம் கொடுத்துட்டு போயிடலாம், இல்லைனா அவ்வளோதான் பிரச்சனை பண்ணுவாங்க சீனியர்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சுஜி சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சுஜியும் வந்து அந்த ஃபார்ம் கொடுக்கறக்காக போயிருப்பீங்க. இந்த பக்கம் ஜேகேவும் வியும் போயிட்டு என்னடா இவங்க 2 பேரும் வந்தாங்க, ஆளையே காணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேர் பார்த்துட்ருப்பாங்க. அப்போது ஜேகே தான், நான் இதுக்கும் உங்கள் கிளாஸ் ரூம் போய் பார்த்துட்டு வரட்டா அப்படின்ட்டு வி கிட்ட கேட்குறாரு. சரி ஓகேடா போயிட்டு வா, நான் லஞ்ச் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி போயிட்டு கேன்டீனில் அந்த லைனில் நிற்பாங்களடா, அந்த லைனில் போய் நின்றுட்டுருக்காரு. இந்த பக்கம் ஜேகே கிளாஸ் ரூமில் வந்து பார்க்குறாரு, நீங்கள் அங்கே இல்லை, எங்கே போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெஸ்க்கு பக்கத்தில் நின்று யோசிச்சுட்ருக்காரு. பேக் பார்த்தா அங்கேயே தான் இருக்குது. நீங்கள் பேக்கெலாம் எடுத்துகிட்டு போகல. அதை பார்த்துட்டு ஓ எங்கே போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளப்பில் சேரணும்ல, காலேஜில் ஜாயின் பண்ணால் ஏதாவது ஒரு கிளப்பில் சேரணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கிளப்பில் நேம் கொடுக்கறக்காக போயிருக்காங்க, இந்த பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜேகே தான் ஓ அப்படியா சரி ஓகே, நானும் இன்னும் கொடுக்கல, நானும் போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நீங்கள் போன அதே பிளேஸ்க்கு தான் வராரு. நீங்கள் வந்து ஒரு டான்ஸ் கிளாஸில் தாண்டா கொடுக்க போயிருப்பீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. உங்களை வந்து ரேகிங் பண்ணாமல் விட்டுட்டு போவாங்களடா, அந்த சீனியரும் அங்கே தான் இருப்பாங்க. இப்போ வந்து ஜேகேவும் அதே கேபின்குள்ளே தான் வந்து என்ட்ரு ஆகுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ் எல்லாம் உங்களை நிற்க வச்சு உங்களுக்கு என்ன டான்ஸ் ஸ்டெப்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களும் வந்து நிறையா டான்ஸ்லாம் ஆடி காமிக்கிறீங்க, ஃபோக்கு, வெஸ்டர்ன், கிளாசிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆடி காமிக்கிறீங்க. அதை ஜேகேவும் பார்த்துட்டு தான் இருக்காரு. நல்லா ஆடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காருடா. அப்போ அந்த சீனியரோட பார்வை வந்து ஜேகே மேலேயும் விழுகுது. ஜேகே கிட்ட வந்துட்டு நீ எதில் ஜாயின் பண்ணுற அப்படின்ட்டு கேட்குறாங்க. சார் நானும் டான்ஸில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சொல்கிறாருடா. அப்போ அந்த சீனியர்ஸும் சரி ஓகே இவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்களாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறீங்கடா. அதில் அந்த சீனியர் தான் உங்கள் பின்னாடியே வந்துட்டுருப்பாரு. ஜேகே நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்துட்டு வயன் அந்த சீனியர் கிட்ட ஏதாவது சொன்னையாடி அப்படின்றாரு. இல்லையே ஜங்குக், நான் ஒன்றும் சொல்லையே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. அந்த சீனியர் உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்று கேட்குறீங்க. அப்போ அந்த சீனியர் தான் இல்லை உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்றாரு. நீங்களா இல்லை பரவாயில்ல இங்கேயே சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜிகே என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த சீனியரா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சைடு ஐஸில் ஜிகே மேலே கீழேயும் பார்த்துட்டு உங்களை பார்த்து அது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாமா அப்படின்றாரு. நீங்களா என்ன அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஏம்மா எனக்கு ஒன்றா பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாமான்னு கேட்டேன், புரிஞ்சுதான் அப்படின்றாரு. நீங்களா இல்லை சார் வேண்டாம், நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த சீனியர் தான் ஓ அப்படியா சரி ஓகே, நீ படிச்சுட்டு என்னையும் கொஞ்சம் லவ் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா இல்லை நான் வந்து அப்படின்ட்டு அப்படியே தயங்குறீங்க. அப்போது அந்த சீனியர் தான் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே கை வைக்கிற மாதிரி வராரு. ஜேகே அவரோட ஹேண்டை பிடிச்சி சார் அவள் தான் சொல்கிறாள்ல படிக்கணும்னு, அவளுக்கு இதில் விருப்பம் இல்லை, கம்முன்னு விட்டுட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கொஞ்சம் மிரட்டுற டோன்னு சொல்லவும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுதுடா. அவங்க அப்படியே ஜேகே ஹேண்டை தட்டி விட்டுட்டு அவங்களும் போயிடுறாங்க. நீங்கள் 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நீங்கள் சுஜி ஜேகே ஓகேவா, 3 பேரும் வந்து அப்படியே கேன்டீன் போகிறீங்க. வி வந்து ஃபுட்டெல்லாம் வாங்கி வச்சுருப்பாரு, 4 பேருக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் வாங்கி வச்சுருப்பாருடா. நீங்கள் போயிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த கேர்ள்ஸ் கேங் மறுபடியும் வராங்க. வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு என்னடி யாழ் உங்ககிட்ட வந்துட்டு ஏதோ ப்ரப்போஸ் பண்ணானாமே அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ ஜேகே தான் இங்கே பாருங்கள், அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க, வயன் முடியாதுன்னு தான் சொன்னாங்க, அவளுக்கு இதில் விருப்பமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. அப்போது அந்த சீனியர்ஸ் தான் என்ன சீனியர்ஸ்லேயும் ஆளை பிடிச்சிட்ட, ஜூனியர்லேயும் ஆளை பிடிச்சிட்ட, நல்லா பல்கான ஆளை தான் பிடிச்சிருக்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களை ரொம்பவே டீஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே சாப்பிடாம கூட எந்திரிச்சு போயிடுறீங்கடா. சுஜி வந்து வயன்
நில்லடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே வந்துடுறா. இந்த பக்கம் விக்கும் ஜேகேக்கும் 2 பேருக்குமே அது ரொம்ப இரிட்டேட் ஆகுது. எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்க? ஒரு பொண்ணை இவ்வளோ புல்லி பண்ணுமா? அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க போயிட்டு ஒரு மரத்துக்கடியில உட்காந்துட்டு அப்படியே அழுதுட்டுருக்கீங்க. "சுஜி தான், இங்க பாரு வயன், இதெல்லாம் இங்க சர்வ சாதாரணம் சரியா? நீ இதெல்லாம் கண்டுக்காம உன்னோட லைஃப் ஏதோ அத மட்டும் நீ பார்த்துட்டு போ. உன்னோட ஸ்டடீஸ்ல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணு வயன்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் காம் ஆயிட்டு கிளாஸ் ரூம்க்கு எந்திச்சு வந்திருப்பீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா ஜிகேவும் வியும் அப்படியே கையில ஸ்நாக்ஸு, ஜூஸு அந்த மாரி வச்சுட்டு நின்னுட்டுருப்பாங்க. ஏன்னா 2 பேருமே சாப்பிடாம எந்திச்சு வந்திருப்பீங்க. வி வந்து சுஜிக்கு கொண்டு போய் குடுக்குறாரு. ஜேகே உங்ககிட்ட வந்துட்டு, "வயன் இந்தா" அப்படின்ட்டு குடுக்குறாரு. அப்போ அவர் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்குறீங்களடா, அப்போ உங்களுக்கு ஜேகேயோட ஹேண்ட் டச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க சீனியர் சொன்னது தான் ஞாபகம் வருது. "பரவாயில்லையே, வந்தோன்னே 2 பக்கம் ஆள புடிச்சுட்ட, ம்" அப்படிங்கிற மாரி கேட்டிருப்பாங்களடா. அந்த மாரி அந்த தாட்ஸ் தான் வந்து உங்களுக்கு மைண்ட்ல வந்துட்டே இருக்கு. அத யோசிச்சு பார்த்துட்டு நீங்க அந்த ஸ்நாக்ஸ மட்டும் வாங்கிட்டு போய் அப்படியே டேபிள்ல வச்சுட்டு நீங்க சாப்பிடவே இல்ல. சுஜி மட்டும் தான் சாப்பிட்ருப்பா. அத வந்து ஜேகே நோட் பண்றாரு. அப்போ வி கிட்ட போய் கேட்குறாரு, "என்னடா அவ சாப்பிடவே இல்ல?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. அப்போ நீங்க வி தான் இவங்ககிட்ட வந்துட்டு, "என்ன வயன் சாப்பிடலையா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாருடா. அப்போ நீங்க வந்துட்டு, "இல்ல வி, எனக்கு பசிக்கல, அதான் சுஜி சாப்பிட்றேன்னா" அப்படின்ட்டு சுஜிய வந்து திரும்பி பார்க்குறீங்கன்னா, சுஜியா வி வாங்கிட்டு வந்தது அவளுக்கு ரொம்ப ஃபுல்லா இருந்திருக்கும். அப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டு, "வயன் நிஜமா என்னால முடியாது வயன். எனக்கு ஃபுல்லாயிடுச்சு. என்னால சாப்பிடவே முடியாது. தயவு செஞ்சு நீ சாப்பிடு" அப்படிங்கிற மாரி சுஜியும் சொல்லிடுறாடா. சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ண எந்திரிச்சு போயிடுறா. நீங்க அப்படியே விய பார்த்துட்டே இருக்கீங்க. அவங்க கண்ணெல்லாம் அப்படியே டியர்ஸ் நிக்குது. அத வி பார்த்துட்டு, "என்ன வயன் என்னாச்சு?" அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்க வந்து உங்க ஊர்ல நடந்திருக்கும்லடா, உங்க சித்தி இன்னொரு மாப்பிள்ளை பார்த்தது, அவங்க வந்து உங்கள தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண பார்த்தது, அவங்க வீட்ல ஒருத்தர் டெத் ஆனனால நான் இங்க படிக்க வந்திருக்கேன் அந்த மாரி சொல்றீங்க. அத வந்து வி கேட்டுட்டு, "ஓ அப்படியா? சரி வயன், நீ ஒன்றும் பயப்படாத. நாங்க நாங்க உனக்கு சப்போர்ட்டா இருக்கோம். இங்க எந்த பிரச்சனைனாலும் நாங்க பார்த்துக்குறோம் சரியா? நீ படிக்கிறத மட்டும் பாரு" அப்படிங்கிற மாரி வி சொல்லிட்டு எந்திரிச்சு போய் ஜேகே கிட்ட உட்காந்துட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்றாருடா. அத ஜேகேவும் கேட்டுட்டு, "ஓ அப்படியாடா? இவ்வளோ கஷ்டம் இருக்குமா? எனக்கு தெரியல பாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சொல்லிட்டுருக்காருடா. அப்படியே நீங்க வந்து கிளாஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து கொஞ்சம் டேஸும் அப்படியே போயிருக்கும்டா. இப்போ பார்த்தீங்கன்னா, கல்ச்சுரல் டேவும் வந்திருக்கும். டான்ஸ் காம்படிஷன் மாரி வச்சுருப்பாங்க. ஸ்டேஜில வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி வச்சுருப்பாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் இன்னொருத்தர் பேர் ஆகணும். அதில வந்து ஒரு பவுல் ஃபுல்லா நேம் எழுதி குலுக்கி போட்டுருவாங்க. அதிலேருந்து ஒவ்வொரு பேப்பரா எடுத்துட்டு, அதில யாரோட நேம் வந்திருக்கோ, அவங்க தான் வந்து டான்ஸ் பண்ணணும் பேர் பேரா. ஓகேவா? அந்த மாரி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் ஒரு பவுல்லையும், கேர்ள்ஸ் ஒரு பவுல்லையும் இருக்கும். கேர்ள்ஸ்லாம் பாய்ஸோட பவுல் எடுக்கணும். பாய்ஸ் எல்லாம் கேர்ள்ஸோட பவுல் எடுக்கணும். அதில வந்து ஒருத்தர் எடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த பெர்சன் வந்து அப்படியே போயிடணும். அவங்க வந்து சீட் எடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ கேர்ள் எடுக்கிற பேப்பர்ல பாயோட நேம், இப்போ நீங்க எடுக்கிற பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சீனியரோட நேம் வந்துருச்சு அப்படின்னா, சீனியரும் நீங்களும் வெளியில போயிடணும். அந்த மாரி. ஓகேவா? அப்படி ஒரு பவுல் காம்படிஷன் வச்சு அங்கே செலக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து சீனியர் தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக சீனியர் தான் ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்கடா. இன்னும் ஒரு சீட் எடுத்து கொடுத்தாலும் இன்னொரு பர்சன் தான் வந்து நேம் படிப்பாங்க. அவங்க படிக்கும்போது சீனியர் நேமை படிக்க சொல்லிவிட்டு சீனியர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கடா. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஜங்குக் வந்து முதல்ல வந்து பவுலில் சீட் எடுத்துடுறாரு. எடுக்கும்போது உங்கள் பேர் வந்துடுது. அதை வந்து அந்த நேம் படிப்பாங்கள்ல, அந்த பர்சன் பார்த்துட்டு அந்த சீனியருக்கு கண்ணை காமிக்கிறாங்க. இவனுக்கு வந்து உன்னோட ஆளோட நேம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கண்ணை காமிக்கிறாங்க. அப்போ அந்த பர்சன் தான், "பரவாயில்ல, பார்த்துக்கலாம் விடு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்கடா. அவங்களும் வந்துட்டு ஓகே, வயன் வந்து ஜங்குக்கு பேர் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. டான்ஸ் காம்படிஷன்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது நடுவில் வந்து அந்த சீனியர் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுறாரு. எந்த ஒரு டான்ஸ் ஸ்டெப்பும் கரெக்டாக போட விடாத மாதிரி பண்ணுறாரு. ஓகேவா? 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி வருதுல்ல, அதிலெல்லாம் வந்துட்டு அவர் சொதப்புறது, அவர் வந்து இடைஞ்சல் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே அதெல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு, "வயன், நம்ம ஹாஸ்டல் மொட்டை மாடிக்கு வந்துடுறியா? அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமே, ஓகேவா?" அப்படின்றாரு. நீங்களா, சரி ஜேகே" அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிடுறீங்கடா. ஏன்னா வந்து இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது நான் அந்த ஸ்டேஜில் ஏறி பர்ஃபார்ம் பண்ணுறக்கு. நீங்கள் டான்ஸ் கரெக்டாக பண்ணல அப்படின்னா அது ஃபுல்லாக சொதப்பிடும். ஓகேவா? அதனால் ஜேகே வந்து சொல்லியிருப்பாரு.
சீனியர் வந்து அதெல்லாம் கண்டுக்கலடா. அவரோட என்னன்னா, நீங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ் சரியா பண்ணலை அப்படின்னா ஸ்டேஜில் நீங்கள் ஆட மாட்டீங்க அப்படிங்கிறது தான் அவரோட தாட்டு. அப்போது வந்து அவரோட பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பான்லடா, சீனியரில் ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு. அவங்க இதெல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் அவங்க 2 பேரும் போயிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் சரியா, நீ அந்த ஜூனியர் பொண்ணு பின்னாடி போகிறது எனக்கு பிடிக்கல, நீ ஏன் அவள் பின்னாடியே போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பையன் கூட சண்டை போடுறாங்க. அந்த பையனும் வந்து கொஞ்சம் சண்டை ஆகுதுடா, இல்லை நான் லவ் பண்ணல அந்த மாதிரி பேசி சண்டை ஆகுது. அப்போ அவங்க இருந்துட்டு, இங்கே பாரு, இதுதான் ஃபைனல், நீ என்னை லவ் பண்ணுறேன்னா சொல்லு, இல்லை அப்படின்னா நான் பாட்டுக்கு வேறு பையனை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன், இதுக்கு மேலே நான் உன் பின்னாடி வந்து கெஞ்ச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ அந்த பர்சன் தான் யோசிச்சு பார்க்குறாரு, இல்லை வயனும் நம்மளை ஏற்றுக்க மாட்டேங்கிறா, இவ்வளோ விட்டாலும் நமக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து சரி ஓகே நான் உங்களே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அந்த இதை விட்டுறாரு. அதாவது உங்கள் பின்னாடி சுற்றுறதை விட்டுட்டு இப்போ வந்துருக்காங்களா சீனியர் கேர்ள், அவங்க கூடயே வந்து பேட்சப் ஆகிக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்டு மொட்டை மாடிக்கு வர்றீங்க, மொட்டை மாடிக்கு வந்துட்டு நீங்களும் சுஜியும் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்களும் ஜங்குக்கும் ஒரு பேர்னால் சுஜியும் வியும் ஒரு பேர், ஓகேவா? இப்போ வந்து சுஜி ஜென்ஸ் ரோலும் நீங்கள் வந்து உமன்ஸ் ரோல் அந்த மாதிரி வந்து எடுத்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து அந்த பக்கம் ஜங்குக் வந்து ஜென்ஸ் ரோலும் வி வந்து உமன்ஸ் ரோலும் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. சுத்தமாக சரியாக வர மாட்டேங்குது. பார்க்குற வரைக்கும் வி பார்த்துட்டு இது சரி வராது, ஏய் நிறுத்து அப்படின்ட்டு, இங்கே வா, இந்த பலகை மேலே ஏறி இந்த சைடு வா, நீ போடா அந்த பக்கம், அந்த மாதிரி வி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாருடா. சுஜியை வந்து இந்த சைடு கூப்பிட்டு ஜேகே வந்து அந்த சைடு போக சொல்லிடுறாரு. நீங்கள் 2 பேரும் அப்படியே டான்ஸ் பண்ணுறீங்க. இந்த பக்கம் வியும் சுஜியும் வந்து டான்ஸ் பண்ணுறாங்கடா. அதாவது ஹெட்ஃபோன் போட்டு, அந்த ஏர்ஃபோன் ஓகேவாடா, அந்த ப்ளூடூத் ஃபோன் இருக்குல்ல, ஹெட்ஃபோன் இருக்குல்ல, அந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி டான்ஸ் பண்ணுறீங்க. நீங்களும் ஜேகேவும் பண்ணுறது அவ்வளோ அழகாக இருக்குது. வியும் சுஜியும் கூட அவங்களோட டான்ஸ் ப்ராக்டிஸில் நிறுத்திட்டு உங்களையே அட்மைட் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் ஆடுறது நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. 2 பேரும் அவ்வளோ அழகாக ஆடுறீங்க. 2 பேரும் ஐ கான்டாக்ட் வச்சு ஒரு கெமிஸ்ட்ரி அப்படிலாம் சொல்லுவாங்கடா, அந்த மாதிரி அவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது 2 பேரும் டான்ஸ் பண்ணுறது. அந்த டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் வந்து தூங்குறீங்க. ரூம் கிட்டே வந்தோன்னா சுஜி உங்களை கூப்பிட்றா, வயன் அப்படிங்கிறா. நீங்களா என்னடி அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. இல்லை உனக்கு ஜேகே பிடிச்சிருக்கா அப்படிங்கிறா. நீங்களா இல்லடி எனக்கு ஜேகே அப்படின்ட்டு அப்படி யோசிக்கிறீங்க. ஏன்னா இப்போ அந்த ஜேகேவோட கண்ணை பார்த்து டான்ஸ் ஆடிருப்பீங்களா, அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்திருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதாவது மனசில் நல்லா இருக்கே, இந்த கண்ணை நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வந்திருக்கும். நீங்கள் ஆனால் சுஜிக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்கடா. சுஜி இருந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு, தெரியுது நல்லாவே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அவளோட ரூமுக்கு போயிடுறான். நீங்களும் ரூமில் போய் படுத்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. திரும்பி பார்க்குறீங்களா, ஜன்னலில் பார்க்குறீங்க, ஜங்குக்கோட ரூமில் லைட் எரியுது. நீங்கள் ஜன்னல் பக்கமாக வந்து நின்றுட்டு என்ன பண்ணுறான் இவன், தூங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ஷர்ட்லாம் போடாமல் ஒரு டவல் மட்டும் வேர் பண்ணிட்டு வந்துட்டு அவரோட டைரியில் வந்து நோட் பண்ணிகிட்ருக்காரு, ஏதோ எழுதிட்டுருக்காரு. உங்களுக்கு என்ன எழுதுறாருன்னு தெரில. ஒரு டவல் மட்டும் வேர் பண்ணிட்டு வந்துட்டு உட்காந்துட்டு எழுதிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுறான் இவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்டு நல்லா இருக்கேன் நீ பையன் அப்படிங்கிற மாதிரி சைட் அடிக்கிறீங்க. அதை வந்து ஜங்குக் நான் டைரியில் எழுதி முடிச்சு எதர்ச்சியாக திரும்புவாங்கடா, அந்த மாதிரி திரும்புகிறாரு. நீங்கள் ஜன்னல் பக்கம் நிற்கிறது தெரிஞ்சிருது அவருக்கு. நீங்கள் அவர் பார்க்குறாருன்னு தெரிஞ்சோன்னே சடனாக அப்படியே செவுத்து பக்கமாக போய் மறைஞ்சிக்கிறீங்க. அதை வந்து ஜங்குக் நோட் பண்ணுறாரு. இப்போது இங்கே நின்றுட்டு இருந்தது ஒயன் தானே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே வந்து ஜன்னல் கிட்ட கூப்பிட்றாருடா, ஒயன் அப்படின்றாரு. நீங்கள் வெளியவே வரல, அந்த செவுத்தில் அப்படியே பள்ளி மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்து திருட்டு மொழி முடிச்சு, ஐயோ பார்த்துருப்பானா, இல்லை பார்த்துருக்க மாட்டான், ஒயன் பார்த்துருக்க மாட்டான், ஒயன் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே தைரியம் சொல்லிட்டுருக்கீங்க. ஜேகே வந்து ஒரு 2 நிமிஷம் கூப்பிட்டுட்டு அவரும் போயிடுறாருடா. அவரும் போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து படுத்துடுறாரு. நீங்கள் அவர் படுத்ததுக்கு அப்புறம் தான் போயிட்டு உங்கள் பெட்லேயே படுக்கிறீங்க. இதை வந்து ஜேகே வந்து லைட்டாக ஐயோ மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, ஒயன் படுத்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. பார்த்துட்டு படுத்துட்டா, ஓகே குட் நைட் வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் வந்து படுத்துடுறாரு. அப்போ வந்து வி தாண்டா அந்த ரூம்குள்ளே வந்திருப்பார். வந்துட்டு பார்க்குறாரு, எங்கள் டேபிளில் வந்து டைரி வந்து இருக்கிறது, ஜேகே எழுதிட்டு வச்ச டைரி வந்து வி பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு என்ன டைரி இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டைரி எடுத்துகிட்டு போயிருப்பார். இந்த பக்கம் ஜேகேக்கு வந்து அது தெரியாது, அவரோட டைரி வந்து வி எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது வந்து ஜேகேக்கு தெரியாது.
எடுத்துகிட்டு போயிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஜேகேவோட டைரி மட்டும்தான் படிச்சிருப்பாரு. இந்த அம்மா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அப்படியே வந்து அப்படியே ரெட் கலரில் இருக்க ஐஸ் எல்லாம் அப்படியே எந்திரிச்சு வராரு. அதை வந்து ஜேகே பார்த்துட்டு, என்னடா என்னடா நடக்குது இங்கே, நீ தானே இது அப்படின்றாரு. ஆ நான் தான் இந்தா பிடி அப்படிங்கிற மாதிரி ஜேகேவோட டைரி கொடுக்குறாரு. இது இந்த டைரியா, இந்த டைரி எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நல்லா வந்துச்சு இந்த டைரி என்கிட்ட, போடாடி அப்படிங்கிற மாதிரி இது வந்து திட்டுறாருடா. நம்ம வந்து திட்டுறாரு. அப்போது ஜேகே தான், நீ எதுக்குடா இந்த டைரி எடுத்துகிட்டு போன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எடுத்துகிட்டு போனனால தான் நீ என்ன நினச்சிட்ருக்கேன்னு நல்லாவே தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது ஜேகே தான், வேண்டாம் ஃபுல்லாக படிச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாண்டா ஃபுல்லாக படிச்சிட்டேன். உனக்கு தான் ஒயினை பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் ஏன் நடிச்சிட்ருக்க, போய் சொல்ல வேண்டியதானே லவ்வை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லைடா அவள் ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகிட்டுருக்கா. ஸோ நான் வேற ஒரு ப்ளே பாய், நான் எப்படிடா போய் என் லவ்வை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜேகே வந்து கேட்குறாரு. அப்போ தான், டேய் அதெல்லாம் பார்த்துட்ருக்காத, எனக்கு தெரிஞ்சு அவளுக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன், போய் சொல்ல அவகிட்ட அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாருடா. நீங்களும் வந்து நல்லா ஜாலியாக அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு நல்லா ஜாலியாக இதை என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு காலையில் டிஃபனும் முடிச்சுட்டு நீங்கள் வந்து காலேஜுக்கு அப்படியே ஜாலியாக எழுந்திரிச்சு கிளம்பி வர்றீங்க. உங்கள் பக்கம் வியும் ஜேகேவும் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்களும் ரெடியாகி காலேஜ் வந்திருப்பாங்கடா. வந்துட்டு பார்க்குறாங்க, உங்களை தேடுறாங்க, உங்கள் கிளாஸ் ரூமில் நீங்கள் இல்லை. ஜேகே பார்த்துட்டு, எங்கே போனா இவ அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு வர்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கூட டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு பொண்ணு தான். ஜேகே, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, வயனுக்கும் உனக்கும் இன்னைக்கு டெஸ்ட் இருக்குல்ல, டான்ஸ் காம்படிஷன் டெஸ்ட்டு, நீ போகலையா அதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ ஜேகே தான், இல்லையே எனக்கு தெரியாது, அவள் எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவங்க ஒரு பிளேஸ் சொன்னோன்னே ஜேகேவும் வியும் 2 பேரும் ரன் ஆகி நீங்கள் இருக்க பிளேஸ்க்கு தான் வந்திருப்பாங்க. வந்து பார்க்குறாங்க. அங்கே வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எப்போ ஜேகே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுஜி வந்து கிட்ட வந்துட்டு, என்ன இவ்வளோ நேரமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வியை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்கடா. நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடத்துல ஜேகே இருக்காரா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அங்கே வந்து ஜேகே இல்லை. அதை பார்த்துட்டு, எங்கே போனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு, ஜேகே எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. என் பின்னாடி தான் வந்தான், எங்கே போனான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அப்படியே சுற்றி பார்க்குறாருடா. அப்போ வந்து ஜேகே ஒரு இடத்துல அப்படியே மறைஞ்சு நின்றுட்டு, சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்டா அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ ஜேகே தான், இல்லை சொல்லாத, ஒரு 5 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து சொல்லிவிட்டு அப்படியே மறைஞ்சு நின்றுக்கிறாருடா. நீங்கள் அப்படியே தேடிட்டே இருக்கீங்க, எங்கே போனா இவன் அப்படிங்கிற மாதிரி சோகமாக போய் உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு ஜேகே பார்க்காதது வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே வந்து ஜேகே எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு வர்றீங்க வெளியில், அந்த ரூமை விட்டு வெளியில் வர்றீங்கடா. அப்போ வந்து உங்களை ஒரு ஹேண்ட் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, யார் இது அப்படிங்கிற ரொம்ப பயப்படுறீங்க. பயந்துட்டே வந்து அப்படியே சுற்றி பார்க்குறீங்கடா. அங்கே வந்து ஜேகே தான் இருக்கார். அவரை பார்த்துட்டு, ஜேகே நீ இங்கே என்ன பண்ணுற, எதுக்கு எங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்த, வா அங்கே டான்ஸ் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு, நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறீங்க. போகலாண்டி இருடி அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து சொல்கிறாருடா. அப்போ நீங்கள் தான் அந்த கிளாஸ் ரூமை சுற்றி பார்க்குறீங்க. அது வந்து ஒரு குடோன் மாதிரி இருக்குடா. அந்த வேஸ்ட்டு உடஞ்சி போன சேர்ஸ் ஸ்டூல்ஸ்லாம் போட்டு வைக்கிற இடம், அந்த திங்ஸ் போட்ட இடம் மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு, ஜேகே இங்கே என்ன பண்ணுறோம், வா போகலாம், வா இங்கே யாருமே இல்லை பாரு, போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ ஜேகே தான் உங்களை அப்படியே வாளோட பின் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாரு. அப்போ நீங்கள் தான், ஜேகே என்ன பண்ணுற ஜேகே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகேவோட கண்ணையே ஜேகே உங்கள் கிட்ட வராரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஜேகேவையே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கண்ணையே பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே வந்து உங்களுக்கு லிப் லாக் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. அப்படின்ட்டு அப்படியே லிப் லாக் பண்ணுறாரு. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. ஒரு வேளை நேற்று நைட் நம்ம பார்த்து சைட் அடிச்சு அவன் பார்த்துட்டானோ, நம்மளை தப்பாக நினச்சிக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. அப்போ ஜேகே தான் அவங்கள விட்டுட்டு அப்படியே பார்க்குறான். நீங்கள் அப்புறம் ஷாக்காக அப்படியே கண்ணெல்லாம் முட்டை கண்ணாகி விரிஞ்சு பார்த்துட்ருக்கிறத பார்த்துட்டு சிரிச்சுட்டு, என்னடி என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை நீ இப்போ என்ன பண்ண அப்படின்றீங்க. கிஸ் பண்ண, எதுக்கு அப்படின்றீங்க.
நான் நான் சொல்லாமல் கிஸ் பண்ணிட்டேனா, சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முட்டி போடுற மாதிரி போட்டு அப்படியே ப்ரப்போஸ் பண்ணுறாருடா உங்களுக்கு. நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை பார்த்ததுலேருந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன், அது நான் ஒத்துக்கிறேன். நான் உனக்கு முன்னாடி நிறையா பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன் தான். பட் எனக்கு உன்னை பார்த்தோன்னே தான் லைஃப் லாங் உன் கூட மட்டும்தான் இருக்கணும்னு தோணுச்சு ஒயன். ப்ளீஸ் ஜி, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாரு. நீங்களாம் அதை பார்த்துட்டு, என்ன நீ என்ன லவ் பண்ணுறியா? நானா? என்ன சொல்கிற ஜேகே, எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி அப்படியே தடுமாறுறீங்க. அப்போ ஜேகே தான், ஏய் ப்ளீஸ் ஜி, வேணாம், வேறு ஏதாவது கோவத்தை மனசில் வச்சுட்டு இப்படிலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீங்களா, இல்லை ஜேகே நிஜமாக சொல்லு, நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஜேகேவும் ஆமாம் நான் உன்னை லவ் பண்ணுறது ஒயன் அப்படிங்கிறான். அப்போ நீங்களும் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையில் கை வச்சு அப்படி உட்காடுறீங்க. அதுக்கு தான் எனக்கு கிஸ் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம், வேறு எதுக்கு? ஓ ஓகே ஓகே ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ரூமை விட்டு வெளியில் போக பார்க்குறீங்க. உங்கள் ஹேண்டை பிடிச்சி, ஏய் ஏன்டி எங்கடி போகிற அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறாரு. இல்லை ஜேகே எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ரூமை விட்டு வெளியில் வந்துடுறீங்கடா. ஜேகேக்கு ஒன்றும் புரியலை. நேற்று இவ என்னை பார்த்தால, இவளுக்கு என்னை பிடிச்சிருக்கு போய் தானே என்னை பார்த்தா, இல்லைன்னா சும்மா பார்த்தாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காருடா. அப்படியே வந்து அவங்க பின்னாடியே வராரு. உங்கள் பின்னாடியே வந்துட்டு உங்கள் கையை பிடிக்க வராருடா. நீங்களாம் அப்படியே தட்டி தட்டி விட்டு போகிறீங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து ஜேகே வந்து உங்களை கிளாஸ் ரூமில் வந்து சீனியர் திட்டிட்டு போனதுக்கப்புறமா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து வந்திருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஜேகேயோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு தனியாக நின்று பேசியிருப்பாங்களா, அதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்னடா நேற்று நைட்டு என்னோட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இப்போ என்னை கழட்டி விட்டு வந்துட்டா, என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா நான் போயிடணுமா அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அது வந்து என்னன்னா, அந்த பொண்ணை வந்து டேட்டிங் பண்ணியிருப்பாருடா. ஒன் நைட் ஸ்டாண்ட்லாம் போயிருக்க மாட்டார் ஜேகே, டேட்டிங் தான் பண்ணியிருப்பார். அந்த பொண்ணு தான் எல்லோரும் முன்னாடியும் ஜேகேயோட பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியாதனால நீங்கள் இப்போ வந்து கோச்சிக்கிறீங்க. நிறையா பொண்ணுங்களோட இவன் இப்படி தான் பண்ணுறான், அதனால தான் இப்போ நம்மளையும் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிஸ் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தப்பாகிட்டு நினச்சிக்கிட்டீங்க. அதை வந்து ஜேகே தெரியாது, உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது ஜேகேக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ வந்து அப்படியே வந்து போயிட்டுருக்கீங்களா, ஜேகே அவங்க ஹேண்டை பிடிச்சி, ஒயன் ப்ளீஸ் ஜி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, புரிஞ்சுக்கோ, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா, ஜேகே வேணாம் கையை விடு அப்படின்றீங்க. ஒயன் முடியாது ஒயன், நான் உன்னை வாழ்க்கை ஃபுல்லாக என் கூடயே வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன்டி. இப்போ உன் கையை விட்டேன் அப்படின்னா திரும்ப நான் உன் கையை பிடிக்கிற சான்ஸ் எனக்கு கிடைக்காதோன்னு எனக்கு தோணுது. ஸோ ப்ளீஸ் ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களாம் அப்படியே திரும்பி ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. நீங்கள் ஒரு கண்ணையே பார்த்துட்டு, இப்போ சொல்லு, என்னை லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஜேகே தான், ஆமாம் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறாரு. நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. நீங்கள் வந்து நடு காரிடோரியமில் இருக்கீங்க. ஓகேவா? உங்களை சுற்றி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நிறையா அதாவது பிரின்சிபல் சாரு எல்லாருமே இருக்காங்க. அதாவது டவுன் ஃப்ளோர். ஓகேவா? அங்கே தான் வந்து எல்லோரும் ஜாயிண்ட் ஆகி வெளியில் போகிற இடம். அங்கே எல்லாருமே இருக்காங்க. ஜேகே சொன்னதை வந்து கொஞ்சம் ஷவுட் பண்ணியே சொல்லியிருப்பார். உங்களுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது, என்ன சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஷாக்காக பார்க்குறீங்க. ஜேகே தான் அவங்கக்கிட்ட வந்துட்டு, இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ, இப்போ கேட்குதா இல்லைன்னு எனக்கு தெரியாது, நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக நீ என் கூட இருக்கணும், உன்னோட அந்த இன்னசென்ட்டான பேச்சே எனக்கு வேணும், எனக்கு இந்த துருன்னு பார்க்குற கண்ணும் எனக்கு வேணும், என்னால் முடியலடி, கொஞ்சம் கொஞ்சமாக நீ கொன்னுட்ருக்க, உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து கத்துறாரு. அவர் சுற்றியில் யார் இருக்காங்க இல்லை அப்படிங்கிறது வந்து ஜேகே வந்து நோட் பண்ணவே இல்லை. உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட மைண்ட் செட் அப்படி இருக்குது. அங்கே வந்து அந்த காம்படிஷன் டே வந்து நெருங்கிட்டு இருக்குல்லடா, அதனால் வந்து அங்கே எல்லா சீனியர்ஸும் இருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டோட சீனியர்ஸுமே அங்கே இருக்காங்க, ஜூனியர்ஸும் இருக்காங்க. அதாவது அந்த காம்படிஷனில் கலந்துப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஒரு 500 பேர் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். 500 பேர் இருக்கிற இடத்துல ஜேகே வந்து உங்களுக்கு இப்படி ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்காரு. எல்லோரும் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரே ப்ளஷ் ஆகுது. ஐயோ எல்லாருமே இங்கே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷை, ஒரு பதட்டம் எல்லாமே கலந்துருக்கு உங்களுக்கு. அப்படியே ஜேகேவும் பார்க்குறீங்க, எல்லாரையும் பார்க்குறீங்க, அப்படியே ஓடிடுறீங்க. ஜேகே உங்கள் பின்னாடி ஓடி வந்துட்டுருக்காரு. அப்போ வீதா வந்து பிடிச்சிட்டு, டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ தான் ஜேகே சுற்றி பார்க்குறாரு. எல்லோரும் சுற்றி நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு,
இவங்கலாம் எப்போடா இங்கே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறாரு. அப்போ வி தான் கண்ணை திறந்து பார்த்தா தானடா தெரியும். போச்சு நம்ம பிரின்சிபல் சாரே கேட்டுட்டான். என்ன பண்ண போகிறானோன்னு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வி வந்து ஜேகே பார்த்து சொல்லிட்டு இருக்காருடா. அப்போ வந்து ஜேகே தான் பரவாயில்லடா விடு, என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ஒயின் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்கள தான் தேடிட்டு வந்திருப்பாருடா. நீங்கள் வந்து அந்த டான்ஸ்க்கு நடக்கிற இடத்துக்கு தான் போயிருப்பீங்க. அங்கே போயிட்டு அந்த சீனியர் வந்து சொல்கிறாரு, "உன்னோட பேர் எங்கே?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கரெக்டாக ஜேகே வந்து நிற்கிறாரா. அவர் வந்து நின்னோன்னே, "ஓகே டான்ஸ் பண்ண ரெடி ஆகுங்க" அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் வந்து மேக்கப் எல்லாம் பண்ணுறாங்கடா. மேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே போய் டான்ஸ் ஆட போகிறீங்க. ஜேகே டான்ஸ் ஆடிட்டே கேட்டுட்ருக்காரு. "என்ன சொல்லுடி, நீ லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படியே சிரிச்சுட்டு மட்டும் இருக்கீங்கடா. வேறு எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. நல்ல ஸ்மைலி ஃபேஸாகவே இருக்கீங்க. ஜேகேக்கு வந்து அது எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா, நீங்கள் டான்ஸ்க்காக தான் ஸ்மைல் பண்ணுறீங்க, அவர் கேட்டதுக்காக ஸ்மைல் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் ஜேகேக்கு கன்வெர்ட் ஆகுது. அவர் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஒயன் சொல்லு ஒயன், எனக்கு புரியல ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா டான்ஸ் முடியட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த டான்ஸில் வந்து நீங்களும் செலக்ட் ஆயிடுறீங்கடா. நீங்களும் ஜேகே தான் சோலோ பர்ஃபார்மன்ஸ்க்கு செலக்ட் ஆயிருப்பீங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து காம்படிஷன். அந்த காம்படிஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட பதிலை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட சொல்லியிருப்பீங்கடா. அன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஜேகே தூங்கவே இல்லை. என்ன சொல்லுவா, அவளுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து யோசிச்சுட்டே இருக்காருடா. வி வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஒயன் வந்து பார்த்தாலாமா, அதனால தான் அவங்ககிட்ட வந்து பதில் சொல்கிறதுக்கு யோசிக்கிறா, சுஜி என்கிட்ட சொன்னா அப்படிங்கிற மாதிரி வி சொல்லியிருப்பாருடா. நீங்கள் போய் சுஜி கிட்ட சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரி ஜேகே வந்து ஒரு பொண்ணை வந்து இப்படி பேசிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சுஜி கிட்ட சொல்லியிருப்பீங்க. சுஜி தான் டயாங்கிட்ட கேட்டுட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவள் வந்து டேட்டிங் போவான், பட் ஒன் நைட் ஸ்டாண்ட் அளவுக்குலாம் போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வி வந்து சுஜி கிட்ட சொல்லியிருப்பாருடா. சுஜி வந்து உங்ககிட்ட வந்து அதை கன்வே பண்ணியிருப்பா. நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் இப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டப் வந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் டே வந்து அந்த காம்படிஷன் அப்படியே ஏஞ்சல் மாதிரி ரெடி ஆகுறீங்க. நல்லா ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு, ஜேகேக்கு வந்து பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு, உங்களுக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, 2 பேரும் வந்து அப்படியே சூப்பராக இருக்குது. மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அந்த மாதிரி ஒரு காஸ்டியூமில் வந்து வர்றீங்க. அந்த ஸ்டேஜில் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸும் கொடுக்குறீங்கடா. பெஸ்ட்டாக கொடுக்குறீங்க. 100% பர்ஃபார்மன்ஸும் நீங்கள் கொடுக்குறீங்க. 2 பேரும் அப்படி டான்ஸ் ஆடுறீங்க. வேறு யார் கூட பேராக இருந்தால் கூட உங்க அப்படி டான்ஸ் ஆடிக்க மாட்டாங்க. அவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்ஸ்லாம் கூடவே உங்களுக்கு ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸில் வந்து ஸ்டாண்டிங் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே பவ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்குறீங்க. ஜேகே தான் ஒயன், என்னடி இப்போவாவது சொல்லுடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களும் ஓகே ஜேகே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிவிட்டு அப்படியே ஜேகே பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்கடா. ஜேகேக்கா அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் ஓகே சொன்னதில் உங்கள் பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரின்சிபல் முன்னாடி தான் போய் மாட்டுறீங்க 2 பேருமே அப்படியே போயிட்டு தொக்கா மாட்டிக்கிறீங்க. பிரின்சிபல் சார் தான் அவங்க 2 பேரையும் என்னோடய ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாருடா. நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு, என்னடா இது இப்போ நம்ம லவ்வுக்கு ஓகே கிடச்சனாலே நம்மளுக்கு இப்படி ஏழ்றையாக வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து அப்படியே ரியாக்ஷன் கொடுத்துட்டு அவங்க பின்னாடியே வந்துட்டுருக்காரு. 2 பேரும் அப்படியே பிரின்சிபல் சார் ரூமுக்கு தாண்டா போகிறீங்க. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். இன்னும் ஒரே ஒரு பார்ட் தான்டா, 4th பார்ட்டோட முடிச்சிடுறேன். ஓகேவா, 4/4 தான் லாஸ்ட் பார்ட் தான் ஃபைனல். அதோட கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இவ்வளோ டூரேஷன் கூட வராது, இதுலேயே முடிச்சிடலாம் யோசிக்கிறேன். ஆனால் மூவி டைப்பில் வந்துடும், அதனால தான். ஓகேவாடா, லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ, பாய். சூன் போட்டுடுறேன், கோச்சிக்காதீங்க. ஓகே சுகர்ஸ், பாய் பாய் பாய்.